சமூக வலைதளங்களில் தன்னை பற்றி அவதூறு பரப்புபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணு திருச்சி போலீஸ் கமிஷனர் அமல்ராஜிடம் புகார் அளித்தார். விவசாயிகள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டுக் கொள்ளுங்க, நம்ம எந்த விதமான இவங்களுக்கு போடுங்க அவங்களுக்கு போட்டு சொல்ல மாட்டோம்னு சொல்லியிருக்கோம் 10ஆம் தேதி. ஆனால் ஐயாக்கன் டெல்லியிலே போராட சென்றதே திமுகவுடைய தூண்டுதலும் காங்கிரசினுடைய தூண்டுதலும் தான் சென்றார் என்று நான் பேட்டி கொடுத்ததாக வருகிறது. நான் பல முறை சொல்லி இருக்கின்றேன், எங்களை யாரும் அனுப்பவில்லை, எங்களுக்கு யாரும் ஒரு பைசா கூட கொடுக்கலன்னு சொல்லியிருக்கேன். மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் ஐயா அவர்களும் கனிமொழியோ அல்லது காங்கிரஸ்காரர்களோ எங்களுக்கு ஒரு பைசா கூட கொடுத்து டெல்லிக்கு அனுப்பவில்லை, போராட போவென்று சொல்லவில்லை. அவர்கள்தான் ஏன் ரொம்ப கஷ்ட வெயில்ல படுத்து கிடக்குறீங்களே, கண்ணெல்லாம் போதே, வாங்க வாங்க ஊருக்கு வாங்கன்னு தான் சொன்னாங்க எங்களை பார்த்துட்டு. ஆனா தவறான தேவையில்லாத ஒரு செய்தியை பரப்பி தேர்தல் காலத்தில் பரப்புவது என்பது மிகவும் மிகவும் கடுமையாக கண்டிக்கத்தக்கது. அதனால் நாங்கள் இப்ப கமிஷனரை பார்த்து மனு கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, நாங்கள் டெல்லியிலே பணம் வாங்கி கொண்டு வந்துட்டோம் போடுறாங்க. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. युद्ध செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்னவனே கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीईओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.